கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்றார். நம்முடைய வாழ்வின் செயல்கள், நடக்கைகள் சில மரங்களின் கனியைப் போல மற்றவர்களுக்கு புளிப்பாக இருக்கிறதா, கசப்பாக இருக்கிறதா, ருசி இல்லாமல் இருக்கிறதா? நம்முடைய வாழ்வின் செயல்கள் ஆண்டவருக்குள் நாம் வளரும்போது அது மற்றவர்களுக்கு ருசி உள்ளதாக இருக்க வேண்டும். அதனால்தான் யோவான் ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று விரும்பி வந்த மக்களிடம் கூறுகிறார், இப்பொழுதே கோடரியானது மரமாகிய மக்களின் வாழ்க்கையின் அருகிலே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு அதிகமாயிருக்கிறதோ அதே போல் அவருடைய கோபமும் அதிகமாயிருக்கிறது. ஆகவே ஆண்டவருக்கு பிடித்தமில்லாத வாழ்வு வாழ்ந்தால் அவருடைய கோபம் நம்மேல் கிரியை செய்யும் என்பதை மக்களுக்கு சுட்டி காட்டுகிறார் என்று பார்க்கின்றோம். நாமும் நம்முடைய தோட்டத்தில் உள்ள மரங்களில் எந்த மரம் கனி கொடுக்கவில்லையோ அல்லது கனி ருசி இல்லையோ அதை எப்பொழுது வெட்டி எறியலாம்? இதை வெட்டி எறிந்தால் அருகில் உள்ள மரமாவது நன்றாக காய்க்குமே என்று நினைப்போம். அப்படித்தான் இந்த உலகமாகிய தோட்டத்தில் நாமும் ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிறோம். இப்படித்தான் ஒருவர் மாந்தோப்பு வைத்திருந்தார். ஆர்வமாக எல்லா மரங்களுக்கும் ஒழுங்காக நீர் ஊற்றி பக்குவமாய் வளர்த்தார். மரங்களும் காய்த்தது. அதில் ஒரு மாமரத்தில் மாத்திரம் காயும் புளிக்கும், பழமும் புளிக்கும். வேறு வழி இல்லாமல் அதை வெட்ட மனமற்றவராய் வெட்டி போட்டார். எனக்கு அன்பானவர்களே, நம்மை நாமே அலசி ஆராய்ந்து பார்ப்போம். என்னுடைய செயல்கள், கிரியைகள் என் ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கிறதா? இந்த மரம் இந்த வருடமும் இருக்கட்டும் என்று என்னை குறித்து அவர் நினைப்பாரா என்பதை சிந்தித்து பார்ப்போம். நாம் ஆண்டவருக்கு பயப்பட வேண்டும் என்பதற்காக எப்பொழுதும் கோடரியை மரங்களின் வேரருகே வைத்திருப்பது போல நம்முடைய வாழ்விலும் அவர் வைத்திருக்கிறாரே தவிர வெட்டுவதற்காக அல்ல. நாம் அவருக்கு பயந்து வாழ்வதற்கே அப்படி வைத்திருக்கிறார் என்று நாம் கற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நேரத்திற்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்கு பயப்படவும் நல்ல கனி கொடுக்கும் வாழ்வை வாழவும் உதவி செய்தரலும். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.